தம்பிங்களா பாருங்க, இன்னைக்கு வந்து அகாடமிக் கிளாஸ். ஜிம்ரான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பவுமே வந்து ஒர்க் ஆன் அவர் செல்ஃப், நமக்குள்ளதான் ஒர்க் பண்ணணும். உங்க வீட்டுல வந்து லைப்ரரி இருக்கா? கிச்சன் பெருசா இருக்க, லைப்ரரி இருக்கா? நம்ம வந்துட்டு உடம்புக்கு இப்படி சாப்பிட்றோம், நிறைய மெனு, நிறைய வெரைட்டி, அசைவ உணவு, சைவ உணவு, திரவ உணவு, இந்த மாதிரி என்னென்னமோ சாப்பிட்றோம். இங்க மூளைக்கு என்ன உணவு கொடுக்குறீங்க? மூளை வந்துட்டு எம்டி லேண்ட் மாதிரி, அதுல நம்ம என்ன போடுறோமோ அது முளைக்குது. ஸோ எப்பவுமே ஹார்ட் ஒர்க் நம்ம பண்றோம், ஆனா அந்த ஹார்ட் ஒர்க் பண்றப்ப ஸ்மார்ட் ஒர்க் வித் ஹார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க்னா இவர் தான் வந்துட்டு உலகத்துல பெஸ்ட் வேலையெல்லாம் பண்றாரு, இவரு ஃபாலோ பண்றாரு. ஸோ அப்ப நம்ம எப்பவுமே வந்து இவருக்கு நிறைய டைம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். மெயினா வந்து மைண்ட் செட் சொல்றாங்க, டிசிப்ளின் சொல்றாங்க, செல்ஃப் எஸ்டீம் சொல்றாங்க, செல்ஃப் டிசிப்ளின் சொல்றாங்க, செல்ஃப் கான்பிடன்ட் எப்படி நமக்கு வளர்றது சொல்றாங்க. ஒரு தொழில் வந்து இவங்கெல்லாம் பாவம் நிறைய வந்துட்டு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த உணவை சாப்பிட்டு இவங்கெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால நாங்களும் இந்த பிஸ்னஸ் வந்து பண்றோம்னு வர்றாங்க. ஸோ இவங்கெல்லாம் மனநிலை, சூழ்நிலை, பொருளாதார நிலையெல்லாம் வேற வேற மாதிரி இருக்காங்க. ஸோ ஜிம்ரான் சொன்ன, பிலாசபர் சொன்ன பிரகாரம் 80% இவங்க கிட்ட ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரிக்கு ஆல் கிரவுண்ட்ல எடுக்கிறாங்க, எடுத்த உடனே கொண்டு போய் போர்ல இறக்கி விட்டா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவங்கள நம்ம ட்ரெயின் பண்றாங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் களத்துல இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஸோ இவங்களுக்கு பிஸ்னஸ் பேசிக்ஸு எப்படி இவரை ரெடி பண்றது, எப்படி நம்ம லைஃப், பிஸ்னஸ், குழந்தைங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, வேற ஏதாவது பார்ட் டைம் பண்ற வேலை, பிஸ்னஸ் எப்படி பேலன்ஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இவங்களுக்கு அகாடமிக் கிளாஸ்ல சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்து, அசைன்மெண்ட் கொடுத்து, காம்ப்ளிமெண்ட்ரியா நிறைய வந்து புக்ஸ் கொடுத்து இவங்கள ரெடி பண்றோம், ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வார வாரம் ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அதாவது அவங்க என்ன பண்றாங்க மானிட்டர் பண்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அகாடமிக் கிளாஸ்ல நம்ம பண்ணி இதன் மூலியமா நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அந்த பர்சன் எப்படி பெஸ்ட் ஆயிருக்காங்க, பணத்துல எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, பதவியில எப்படி ரீச் பண்ணியிருக்காங்க, பொருட்கள்லாம் எப்படி வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம அடுத்த வீடியோல கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.